ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2025 வெளியான துர்லா பிரசாத் கி துஸ்ரா சாதி அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தில மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. சிங்கிள் பேரண்டா இருந்து ஹீரோட அப்பா தான் கைஸ் ஹீரோவை வளர்க்கறாரு. ஊருக்குள்ள சின்னதா ஒரு சலூன் கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கு ஒரு மாமா இருக்கிறாரு. மொத்தமா ஹீரோட வீட்டுல ஹீரோட அப்பா, ஹீரோ மற்றும் அவருடைய மாமா 3 பேர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க. காதல் அப்படின்னு வந்துட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கரெக்டா? அந்த வகையில நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை வருதுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண் இல்லாத வீட்டுல எப்படி ஒரு பெண் போய் வாழ்வா? அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாதானே அந்த பொண்ணோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி புரிய வச்சு சரி பண்ண முடியும். அதனால இவங்க 2 பேர்த்தோட காதல்ல பிரச்சனை ஏற்படுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. நம்ம கல்யாணம் பண்றது இருக்கட்டும், முதல்ல அப்பாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா ஹீரோட அப்பாவுக்கு ஒரு 55 வயசு இருக்குங்க. அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ஃபன்னாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. காசில முடிக்காணிக்கை செலுத்துறதுக்காக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவர் மொட்டை அடிக்கிறாருங்க. ஊருக்குள்ள சின்னதா சலூன் கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி யாராவது மொட்டை அடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா அதையும் போய் பண்ணிட்டு வருவாருங்க. இப்ப ஹீரோட அப்பா வீட்டுக்கு போறாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோட பேரு முரளி. வீட்டுக்கு போன உடனே அப்பா பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு காலங்காத்தாலேயே திட்டாதீங்க. நீங்க திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு காஃபி போட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா எழுந்திருச்சு கிச்சனுக்கு போறாருங்க. பார்த்தா வீட்டுல இன்னொரு நபர் இருக்கிறாருங்க. அவர் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய மாமா தான். அதாவது ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டுல ஹீரோ, ஹீரோட அப்பா மற்றும் மாமா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. காலையில டீ போடுறது, சாப்பாடு செய்யறது, இந்த வேலைகள்லாம் ஹீரோ பாத்துப்பாரு. மத்தியானம் சமைக்கிற வேலைகள்லாம் ஹீரோட அப்பா பாத்துப்பாருங்க. அப்புறம் டின்னர் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடுவாங்க. சோ இப்படிதான் கைஸ் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இவங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சலூன் கடை தான். அந்த சலூன் கடையில இவங்க 3 பேருமே வேலை பார்ப்பாங்க. காலையில நம்ம ஹீரோ தானே டீ போடணும், அதனால கிச்சனுக்கு போய் பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ டீ போடலன்னா அப்பா வேற கத்துவாரே, மாமா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டீ போறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு அப்பா வேற சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் மாமா சொல்லிடுறாரு இந்த மாதிரி கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனாலும் டீ ஸ்மெல் வருங்க. இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து தான் வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு டீ குடிக்கணும் போல இருக்குது, ஆனா கேஸ் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மாமாவும் கத்தி கத்தி பேசுவாங்க. பக்கத்து வீட்டுல போய் கேட்கணுமா கெஞ்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா காதுல விழுந்து அந்த அக்கா பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் டீ எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோடைய அப்பா உனக்கு எதுக்குமா சிரமம் அப்படின்னு கேட்க, சிரமத்தை கொடுக்கறதே நீங்க தானே, இந்த மாதிரி சத்தம் போட்டு ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்கிறீங்க. ஏங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணே எல்லாத்தையும் பாத்துக்கும் தானே அப்படிங்கும் போது, இந்த வயசுல நான் எங்க போய்மா கல்யாணம் பண்றது அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேட்க, உன்னை யாரையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, உன் பையன் இப்ப கல்யாண வயசுக்கு வந்துட்டான் இல்லையா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் இந்த வீட்டையும் உங்களையும் நல்லா பார்த்து பார்த்தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ கிளாஸை கழுவி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் ஒரு பணக்கார ஃபேமிலியை சார்ந்தவங்க. நம்ம ஹீரோனோட வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க கைஸ். நம்ம ஹீரோன் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. காலையில காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே அம்மா அம்மான்னு சத்தம் போட, அம்மா கிச்சன்ல இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்ட்டு. என்னோட பேக் எங்க அப்படின்னு கேட்க, உன் கண்ணு முன்னாடியா தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன கூப்பிட்டாட்டி என்ன அப்படின்னு திட்டிட்டு ரூமை பார்த்தா ரூம் முழுக்க அலங்கோலமா இருந்துட்டு இருக்கு. ரூமை எப்படி வச்சிருக்கா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் எனக்கு மாமியார் இருப்பாங்களே அப்படிங்க போது, மாமியார் என்னைக்குமே மாமியார் தான், அம்மாவாயிர மாட்டாங்க, அவங்க கிட்ட ஆர்டர் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்ல, சரிமா நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன், என்னோட பாக்கெட் மணியை கொடுங்க அப்படிங்கும் போது, என்கிட்ட பணம் இல்ல, நீ உங்க அப்பாவோட ஃபேக்டரிக்கு போ, அங்கதான் அவர் இருப்பாரு, அவர்கிட்ட பாக்கெட் மணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு நம்ம ஹீரோனு வீட்ல இருந்து கிளம்புறாங்க. வீட்டுல பாட்டி ஆண்டி எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா அப்பாவுடைய ஃபேக்டரிக்கு வராங்க. அப்பா கிட்ட என்னோட பாக்கெட் மணி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா நேத்து தானே பணம் கொடுத்த அப்படிங்கும் போது, நான் புக் வாங்கினேன், கேன்டீன்ல செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செலவு கணக்குகள் எல்லாம் சொல்ல, சரிமா நான் காசு தரேன் அப்படின்ட்டு இவரு காசு எடுத்து என்ன ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு அந்த காசை நம்ம ஹீரோன் வாங்கிக்கிறாங்க. தேங்க்ஸ் பா பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, பாத்தியா இவ எப்படி இருக்கானே அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, விடுங்க வயசு பொண்ணு ஜாலியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா சலூன் கடையில இன்னைக்கு காலையில இருந்து பிசினஸ் ஆன அமௌண்ட் இருக்கும் இல்லையா, 50 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் சேர்ந்துருக்குங்க. அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு கிளம்புறாருங்க. பட்டுன்னு ஹீரோட அப்பா வழி மறைக்கிறாரு. பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்த பணத்தை எடுத்து, இந்த பணம் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்க, பெட்ரோல் அடிக்கிறதுக்காக அப்படின்னு இவர் சொல்றாரு. சம்பாதிக்கிறதுக்கு போறதுக்கு தாண்டா பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கிறதுக்காகவே சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட இன்டென்ஷன் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, புகழ சம்பாதிக்கிறது. இந்த ஏரியால நான் கூடி சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிருவேன். அப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னா எல்லாருமே முரளியோட அப்பாவா நீங்க, முரளியோட அப்பாவா நீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமை வச்சு நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ கிட்ட இருந்து அந்த காசை புடுங்கினார் இல்லையா, திருப்பி காசை கொடுக்குறாரு. அப்பா காசு கொடுக்குறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டா, 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துரு அப்படின்றாருங்க. அப்புறம் வீட்டுல சமைக்கிறதுக்கு தக்காளி இல்ல, தக்காளியும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. காசி படிக்கட்டுகள்ல இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வராங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாலேயே ஜாலியா சுத்திக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காசில ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பாருங்க. அப்படி ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஜாலியா இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் பாத்துருவாரு. இப்போ இவங்க 2 பேருடைய லவ் மேட்டர் ஹீரோனோட வீட்டுக்கு தெரிய போகுது அப்படின்றது நமக்கு இதுல இருந்தே தெரியுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. சோ வீட்டுல பாத்தீங்கன்னா சட்னி எல்லாம் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல போலங்க. அதனால இவர் பொராட்டாவும் ஊறுகாயும் தயார் பண்ணி அவங்க அப்பாக்கும் மாமாக்கும் கொடுத்துட்டு இருக்காருங்க. இன்னைக்கு இதுதான் என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததோட மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோட அப்பா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. என்னடா இவன் பொராட்டாவையும் ஊறுகாவையும் கொடுத்துக்கிட்டு காதலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா வீட்டுக்கு ஒரு நபர் வராருங்க. அதான் காலையில காசில வச்சு காதல் ஜோடியை பார்த்தாரு. அவர் வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாருங்க. அதனால நம்ம ஹீரோனோட அப்பா ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறாருங்க. அதற்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லாம நாராயணன் உன்னை வர சொன்னாரு, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஜென்ரலாவே யாராவது முடி வெட்டணும் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கூட்டு போவாங்க கைஸ். அந்த மாதிரி தான் இவர் கூப்பிட வந்திருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, இவனை எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க, அதான் நான் இருக்கிறேனே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நாராயணன் வந்து முரளியை தான் கூட்டு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி யாருங்க அந்த நாராயணன் அப்படின்னு கேட்க, அவரு இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்துட்டு இருக்காரு, கூடி சீக்கிரம் அரசியல்ல இறங்கி எம்எல்ஏவா மாற போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, நானே வரேன்னு சொல்றேன், அப்படி இல்லன்னா அவனுடைய மாமா இருக்கிறாரு அவர் அனுப்பி வைக்கிறேன், இவனை ஏங்க கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பார்ட் டைமா தான் அந்த சலூன் கடையில போய் முடி வெட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம ஸ்டைல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பனியனு ட்ரவுசரு அப்புறம் துண்டு இந்த கெட்டப்லயே பாத்தீங்கன்னா நாராயணன் வீட்டுக்கு இவர் போறாருங்க. முதல்ல நாராயணன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பான்னு ஃபர்ஸ்ட் இவருக்கு தெரியலங்க, முடி வெட்டுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவரு இந்த கெட்டப்லயே போயிடுறாரு. அங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, மொத்த குடும்பமும் பொண்ணு சூஸ் பண்ண பையனை பாக்குறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவரு கட்டிங் பண்றதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிட்டார் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, பாருங்க உங்க பையனுடைய சாய்ஸ் என்னன்னு, அவன் படிக்கக்கூடிய பொண்ணு, இவன் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கக்கூடிய பையன், இவனையும் இவன் ட்ரெஸ்ஸையும் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர தர்ம சங்கடத்தோட அங்க நின்றுட்டு இருப்பாருங்க. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நான் வீட்டுல இருக்கும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பேன், எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம கூட்டு வந்ததுனால தான் நான் இப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இங்க பாரு தம்பி, இனிமேல் என் பொண்ணு பின்னாடி சுத்துற வாழெல்லாம் வச்சு கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு ஹீரோனுடைய பாட்டி சொல்றாங்க, நீ எதுக்கு அந்த பையனை மிரட்டிக்கிட்டு இருக்க, அந்த பையனுடைய ஃபால்ட் மட்டும் கிடையாது இது, நான் அந்த பையன் கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க என்ன பேச போறீங்க, அவன்கிட்ட புரிய வச்சு அனுப்புற வழியை பாருங்க அப்படின்னு இவர் கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட போயிட்டு, சாரி பாட்டி என்ன இதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது, அதனாலதான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்றாரு. நீ எதுக்கு கீழே உட்கார்ற, சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லி பாட்டி நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுத்து பேசுதுங்க. உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, முரளி அப்படின்றாரு. நீ படிச்ச பையனா, எவ்வளவு படிச்சிருக்க அப்படின்னு கேட்க, அப்பதாங்க தெரியுது ஹீரோ டிகிரி எல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்காரு. சரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உள்ளூர்ல எங்க அப்பாக்கு சொந்தமான ஒரு சலூன் இருக்குதுங்க, அந்த சலூனை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சலூன் கடையா அப்படின்னு மொத்த லேடிஸும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அது வந்து மாடர்னா சொல்லணும்னா நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்துட்டு இருக்கிறேங்க, அது ஒரு பியூட்டி பார்லருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எங்க வீட்டுல நானு என்னோட அப்பா அப்புறம் மாமா 3 பேர் இருக்கிறோம் அப்படிங்கும் போது, 3 பேர் தானா, அப்ப உங்க அம்மா அப்படின்னு கேட்க, என்னோட அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. அப்ப உங்க வீட்டுல சமைக்கிறது வீட்டை பாத்துக்கிறது இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்க, நாங்க 3 பேர் தான், காலையில டீ போடுறது பிரேக்ஃபாஸ்ட் பண்றது இதெல்லாத்தையும் நான் பாத்துப்பேன், மத்தியான டைம் என்னோட அப்பா பாத்துப்பாரு, அப்புறம் டின்னருக்கு நாங்க 3 பேருமே ஒருத்தர் உதவி செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்ப முரளி கிட்ட பேசினதுல இந்த வீட்டு லேடிஸுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது, கைவசம் ஒரு பிசினஸ் வச்சிருக்கான், பார்க்க நல்ல பையனாவும் இருக்கிறான் அப்படின்னு லைட்டா கன்சிடர் பண்றாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆன்ட்டி சொல்றாங்க, அது எப்படிங்க, அந்த வீட்டுல ஒரு லேடி கூட இல்ல, லேடியே இல்லாத ஒரு வீட்டுல எப்படி நம்ம பொண்ணை கொடுக்கறது, நாளை பின்ன அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு பொண்ணு கிட்ட தானே போய் அவ பிரச்சனை எடுத்து சொல்ல முடியும், இந்த வீட்டுல பெண்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத பட்சத்துல இவ தான் போய் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு போயிருவாங்க. இப்போ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட, சரிப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நீங்க யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்போ இந்த குடும்பத்தினர்களுக்கு நம்ம ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஹீரோட வீட்டுல பெண்கள் இல்ல அப்படின்றது அது ஒரு பெரிய குறையா இவங்களுக்கு தோணுதுங்க. இப்போ ஹீரோனோட வீட்டுல 2 விதமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஒன்னு, நம்ம ஹீரோன் ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பொண்ணு, இவன் ரூம்ல கிடக்கிற டவலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீட்டுல போய் இவ வேலையெல்லாம் செய்வா அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு கருத்து என்னன்னா, இவ இங்க எதுவுமே பண்ணல, அங்க போனா இதெல்லாமே செஞ்சு பழகிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோனோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவளுக்குன்னு பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த வீட்டுல வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் இருப்பாங்க, சோ அதனால யாருக்கிட்டயுமே அவ போய் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி
யோசனை பண்றாங்க. அங்க கட் பண்ணா சலூன் கடை வழக்கம் போல பிஸியா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஸ்வீட் பாக்ஸோட போறாரு. மாமா கேக்குறாரு, என்னடா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு. வேலை கிடைக்கல, ஆனா பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது என்னடா வளர்ற அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேனான நாராயணன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஃபியூச்சர்ல அவர் எம்எல்ஏவும் ஆயிருவாரு, அவருடைய மருமகனாக போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பாக்கு கோவம் வந்துருதுங்க. அடிக்கிறதுக்கா போறாரு. ஏண்டா உனக்கு ஒரு வேலை இல்ல, வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல, உனக்கு பொண்டாட்டி கேக்குது அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நான் ஏன் வேலைக்கு போகணும், அந்த ஆளுக்கு மருமகன் ஆயிட்டேன்னா ராஜா மாதிரி இருக்கலாம். இப்ப என்னோட யோசனை எல்லாம் இந்த கடையை விட்டு வெளியில போய் ஓனா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பாக்கு கோவம் வந்து அடிச்சு விரட்டி விடுறாருங்க. இங்க பாருங்க, நாராயணனுடைய மருமகனை இப்படி டிஸ்ரெஸ்பெக்டாலாம் நடத்தவே கூடாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் எவ்வளவு பெரிய ஆளா மாறுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி தன்னோட அப்பாவை மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. திண்ணில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுல கூப்பிட்டு பேசணுன்னே தலைவன் பயங்கர குஜாலாயிடுறாருங்க. இப்ப ஹீரோடைய அப்பாவும் சரி மாமாவும் சரி, இவன் இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமானே தெரியலையே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்க. ஹீரோ ஒரே ஜாலியா இருந்துகிட்டு இருக்காருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கிற, நான் வீட்டுக்கு டவுசரோடையும் பனியனோடையும் வந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆக்சுவலா நான் வீட்டுல கேஷுவலா இருந்தேன், அவங்க கூப்பிட்ட உடனே என்ன எதுன்னு தெரியாம நான் அப்படியே வந்துட்டேன், அதுதான் இப்ப பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அது பிரச்சனை கிடையாது, உங்க வீட்டுல பெண்களே இல்ல, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பெண்களா, நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கும் என் வீட்டுல ஒரு பெண் இல்ல அப்படின்றதுக்கு என்ன சம்பந்தம்? சரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என் வீட்டுக்கு ஒரு பெண்ணா வந்துருவல்ல, அப்ப ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்ல, அது கிடையாது, ஃபியூச்சர்ல எனக்கு பீரியட்ஸ் பெயின் எல்லாம் வந்ததுன்னா நான் ஒருத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு டிஸ்கஷன்லாம் பண்ணணும், அதுக்கு ஒரு பெண் வேணுமே அப்படின்னு சொல்ல, நீ எங்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாருங்க. சரி இவருக்கு பீரியட்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அவருக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியல, கல்யாணத்தை பத்தி மறந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. என் வீட்டுல ஒரு பெண் இருந்தாதான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்ற, ஒரு பெண்ணை என்னோட வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய மாமாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில படுத்து கிடப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அப்செட் ஆகி போய் உட்கார்றாரு. என்னடா காலையில ஜாலியா போன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாமா சொல்றாரு, காரணமே இல்லாமலாம் ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு, நம்ம வீட்டுல பெண்ணே இல்ல அப்படின்றது தான் காரணம் அப்படின்ட்டு. என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கேக்குறாருங்க. எப்பா நம்ம வீட்டுல ஒரு ஃபீமேல் மெம்பர் இல்ல அப்படின்றது தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அட லூசு பயலே நீ சொல்ல வேண்டியது தானே, உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, உன்னுடைய மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா உங்க மாமாவோடைய ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு செத்து போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதனாலதான் அவரும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னு. இது எல்லாத்தையும் நான் போய் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோட அப்பாவும் ரொம்ப எமோஷனல் ஆயிராரு. உன்னோட அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அப்படின்னா உனக்காக அவன் நின்றுப்பா, அவ பேசிருப்பா அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லடா, உனக்காக நான் போய் பேசுறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சொன்ன மாதிரியே ஹீரோடைய அப்பாவும் மாமாவும் பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்கறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கே போயிருவாங்க. இவங்க போன நேரம் ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இதால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா யோசிப்பாரு. அதான் வீட்டுக்கு முரளின்னு ஒரு பையனை கூட்டு வந்தமே, அந்த பையனோட அப்பா தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டே போயிட்டு, இந்த மாதிரி முரளியோட அப்பா தாங்க நானு, இவரு முரளியோட மாமா, எங்க வீட்டுல பெண்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல அப்படின்ற காரணத்துக்காக முரளிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? எங்க வீட்டுல பெண்கள் யாரும் இல்ல, உண்மைதான், அதுக்காக உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா வாழ மாட்டா அப்படின்லாம் இல்ல, நீங்க உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க நல்லா பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா, இது என்னோட முடிவு கிடையாது, என் வீட்டு ஆளுங்க முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு பெண் இல்லாத வீட்டுல எங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோடைய அப்பாவும் மாமாவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு இவன் பாட்டுக்கு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோ எழுந்திருக்கிறாருங்க. அப்ப ஹீரோடைய அப்பா சொல்றாரு, இங்க பாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த வீட்டுக்கு மருமகனா இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மறந்துரு அப்படின்னு சொல்ல, ஹீரோட மாமா சொல்றாரு, வீடு தேடி போயிருக்கிறோம் தண்ணி கூட தரல அப்படின்ட்டு. தண்ணி கொடுக்கறது இருக்கட்டும், அவங்க உட்கார வச்சு கூட பேச கிடையாது, நமக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அவங்க சொசைட்டில பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அந்த திமிரை காட்டுறாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த பொண்ணை மறந்துரு, அந்த பொண்ணு கூட பழகிறத நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் என்னால விட முடியாது அப்படின்னு இவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. விட முடியாதுன்னா வேற என்ன பண்ண முடியும், அவங்க தான் நம்ம வீட்டுல பெண்களே இல்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி தர மாட்டான்றாங்களே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாருங்க. ஹீரோ அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு வெளியில போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் மாமா ஒரு விஷயத்த சொல்றாருங்க, யாரா இருந்தாலுமே வந்து இப்படி பெண் இல்லாத வீட்டுல ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரானா சுத்தி ஆளுங்க இருப்பாங்க, பாசமா பழகுவாங்க, எதுனாலும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அப்ப எதுவுமே இல்லங்கும் போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு யோசனை பண்ணுவா தானே, இதுல அவங்க ஃபால்ட் எதுவுமே இல்ல, நம்ம ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபால்ட் என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேட்கிறாருங்க. அதுக்கு மாமா சொல்றாரு, ஆக்சுவலா என்னுடைய தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கணும், நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணாதனால தான் வீட்டுல ஒரு பெண் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க.
சொல்றாருங்க. வழக்கம் போல ராத்திரி மொட்டை மாடியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாரு, வீட்ல இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்ல அப்படின்னா நான் போய் வாங்கிட்டு வந்து வைப்பேன். வீட்ல ஒரு பெண் இல்லனா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட மாமா சொல்றாரு. இதை நான் சொல்லல, என்னோட சிஸ்டர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவை பயமுறுத்துறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோட அப்பாக்கு 2வது திருமணம் பண்றதுலாம் விருப்பமே இல்லைங்க. பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இவர் இளமையா இருக்கும் போதே பண்ணிருப்பாரு இல்லையா. ஆனா இப்போ பையனோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன அவருடைய சிஸ்டர் ஆவியா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவரு பயமுறுத்துறாருங்க. இதனால ஹீரோட அப்பாவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேரா ஹீரோனை மீட் பண்றதுக்காக போறாரு. ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலா நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்னு கேட்க, என்னோட அப்பாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் வீட்டுக்கு ஒரு பெண் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா உங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்புறம் என்னால வேற என்ன பண்ண முடியும், இதை விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இதை சொல்றதுக்கு உனக்கே ஒரு மாதிரி இல்லையா, எந்த பையனாவது தன்னோட அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சுத்திக்கிட்டு இருப்பானா, அதுவும் கல்யாண வயசுல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த கப்பல் கிட்ட சண்டை போறதுக்காக போறாரு. எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த வயசுல உங்க அப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு யார் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்க, ஏன் இல்லையா கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னமோ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, ஆனா முறையா நான் உன்னை காதலிச்சதுக்கு ரொம்பவே வருந்துறேன். நான் கூட வாழ போற வாழ்க்கையை நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன். நீ எல்லாத்தையுமே ஜோக் ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமா கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஸ்கூட்டில போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு, இதுல அவ மேல என்ன தப்பு இருக்கு, உன் குடும்பத்தினர்கள் தான் அந்த வீட்டுல விமன் யாராவது இருந்தா மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவனும் என்ன பண்ணுவான், அவனும் தப்பா எதுவும் செய்ய கிடையாது. அவங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுல ஒரு லேடி இருக்கிற மாதிரி பண்ண போறான். சோ இதன் மூலமா உங்க 2 பேருடைய திருமணம் ஈஸியா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ட்ரை பண்றான். அவனால முடிஞ்சதை தானே பண்றான். அப்படிங்கும் போது நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டையும் திட்டி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனா வீட்டுல நம்ம ஹீரோனுக்கு மாப்பிளை பார்த்துட்டு இருக்காங்க போல. நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, மேட்ச் மேக்கரை வர சொல்லி இருக்கிறேன், உனக்கு நல்ல வரணும் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, எப்படிப்பா உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது, எனக்கு ஒரு பையனை பிடிச்சது, அந்த பையனோட வீட்டுல பெண் இல்ல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க. இப்போ அவன் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான்பா அப்படின்னு சொல்ல, எது அப்படின்னு அவங்க அப்பாவும் ஷாக்கா வராரு. இப்ப ஹீரோனுடைய பாட்டி சொல்றாங்க, நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா என் பேத்தியோட 3வது கட்ட வாழ்க்கையை பாக்குறதுக்குள்ளேயே நான் செத்துருவோம் போலயே அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா ஹீரோன் கிட்ட, நீ என்ன நினைக்கிற, அந்த ஆளுக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆகுன்னு நினைக்கிற அப்படிங்கும் போது, ஒருவேளை என் பாய் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்படி நடந்ததுன்னா நான் எந்த கேள்வியுமே கேட்காம உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு போனை போட்டு, நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன்னு சொன்னியே அதை பண்ணு, நான் எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், உங்க அப்பாக்கு 2வது கல்யாணம் நடந்துருச்சுன்னா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மாமாவும் போறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறோம், ஜாதகம் எல்லாம் கரெக்டா இருக்கா, என்ன மாதிரியான ஜாதகத்துல பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, என்னோட அப்பாக்கு தாங்க 2வது மேரேஜ் அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் சின்ன பையனா தெரியற, உன்னோட அப்பாக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு போல, ஒரு 30-35 வயசு இருக்குமாப்பா அப்படின்னு கேட்க, போங்க எங்க அப்பாக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா பாவீங்களா, கங்கா நதியில தூக்கி போடுறவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா, அவனை தூக்கி கங்கா நதியில போடுங்கடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து மேட்ச் மேக்கர்ஸ், புரோக்கருங்க, சாமியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ இவரோட ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால அந்த ஏஜ்ல கல்யாணம் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுடைய அப்பாக்கு இது அட்வான்டேஜா தாங்க சமையுது. ஆக்சுவலா ஹீரோனுடைய அப்பாக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா தான் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைல்ல அப்படின்ட்டு எங்க தேடியுமே அப்பாவோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாட்ல 55 வயசுல எங்க கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாப்ல, இந்த மாப்பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு போர்டோட உட்கார்ந்துடுறாங்க. அதே சமயம் ஹீரோடைய மாமாவே ஹீரோடைய அப்பாக்கு பொண்ணு தேடுறாரு இல்லையா, உங்க அக்கா புருஷனுக்கே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவையும் எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. எங்க தேடியுமே பொண்ணு கிடைக்காதனால இவங்க இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களோட சலூன் இருக்கு இல்லையா, அந்த சலூனை யூனிசெக்ஸா மாத்திடுறாங்க. எங்க சலூன்ல பெண்களுக்கு மேக்கப் போட்டு விடுவோம், ஹேர் ஸ்டைலிங்கும் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண்டிங்கெல்லாம் இந்த சலூனோட சர்வீஸை பயன்படுத்திக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியே நீங்க சிங்கிளா, கமிட்டடா, டிவோர்ஸியா, எங்க கிட்ட ஒரு 55 வயசுல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறம் அவங்க அடிக்காத குறையா அந்த இடத்த விட்டு கிளம்புறது அப்படின்னு இந்த மாதிரியே தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதே சமயம் நேரமும் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னோட அப்பாக்கு பொண்ணு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் இல்ல தேடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பயங்கரமா திட்டுறாங்க. நீ தேடுற ப்ராசஸே ஒரு மாதிரி அவமானமா தான் இருக்குது, அதை சீக்கிரமா முடிச்சு பிரச்சனையை
சால்வ் பண்ணுவ அப்படின்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேன்ற. என்கிட்ட போதுமான டைம் இல்ல, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, கூடி சீக்கிரம் உங்க அப்பாக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நிறைய இந்த மேட்ரிமோனி சைட்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பார் போல. அந்த வகையில ஒரு மேட்ரிமோனி சைட்ல இருந்து கால் பண்றாங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபைலுக்கு ஒரு பெண்ணோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோ போய் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிருக்குன்ட்டு. இது உங்க அம்மா கிடைச்சிட்டாளா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாருங்க. அம்மாவா அப்படின்னு கேட்க, ஐ மீன் நான் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணேன்னா அவங்க உனக்கு அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்கனால சரியா நடக்க முடியாதுங்க, கண் பார்வையும் பெருசா தெரியாது போல. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஆனா அவங்க சரியான ரவுடி பொம்பளையா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு நானே 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துல இயற்கையை எழுதிடுவேன்டா, அதுக்குள்ள என்ன இயற்கையை எழுத வச்சிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் அவரோட பார்வை இருக்கும். உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு வந்துருவாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோடைய அப்பா மன உளைச்சலுக்குள்ளாயிடுறாருங்க. ஆக்சுவலா ஹீரோடைய அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அப்போ இவர் இளமையா தான் இருந்திருக்காரு. அப்போ இவர் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணிருக்க முடியும். ஆனா இத்தனை வருஷமா இவர் பண்ணாம சிங்கிளா தாங்க இருந்திருக்காரு. 2வது கல்யாணத்து மேலேயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப பையனுடைய வாழ்க்கைக்காக 2வது திருமணம் பண்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. ஆனா பொண்ணு கிடைக்கல. இல்லாத ஒரு ஆசையை அவரோட மனசுல வர வச்சுட்டு இப்ப பொண்ணு கிடைக்கலங்கும் போது இவர் ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. பாதி வழியிலேயே இறங்கி சாமி கும்பிடுறதுக்காக போறாருங்க. கடவுளே தயவு செஞ்சு எனக்கு ஒரு அமைதியான ஒரு பொண்ணை காட்டுங்க, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி என் பையனோட வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வழியா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க ஒரு டீச்சருங்க. அந்த டீச்சர் மேல இவர் தெரியாதனமா மோதிடுறாரு. 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்பதானே உங்க கிட்ட வந்து பிரேயர் பண்ண அடுத்த செகண்டே என்கிட்ட ஒரு பொண்ணை காமிச்சிட்டீங்க, கடவுள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாக்கு இந்த டீச்சர் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. வழக்கம் போல மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவருடைய மச்சான் கிட்ட உன்னோட அக்கா கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட அக்காவா அப்படின்னு கேட்க, ஐ மீன் முரளியோட அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதா, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்ல, ஆனா நான் இன்னும் அவங்க கிட்ட பேச கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்றாங்க. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா போறாருங்க. அந்த டீச்சர் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தனிப்பட்ட முறையில போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2-3 நாளாவே உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த செக்யூரிட்டி இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன உள்ளேயே விடல அப்படின்னு சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளியில போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தம் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கிறாங்க. ஏங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நான் இன்னும் விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீச்சர் தம் அடிக்கிறாங்க. எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு டீச்சர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, இந்த ஊர் என்ன விட்டுறதா இல்ல, தாத்தா அப்பா அதுக்கப்புறம் நானு, இப்போ எனக்கு ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. சாரி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க பையன் என்ன பண்றா அப்படின்னு கேட்கும்போது, என் பையனா அவனுக்கு இப்ப கல்யாண ஏஜ் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. உங்க பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்க, ஆமா இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பேசலாம், காஃபி ஷாப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீச்சரும் ஜாலியா அதை கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஃபைனலி இவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. அதே காஃபி ஷாப்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பிரஷர் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி சீக்கிரமா அவனோட அப்பாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு, அப்பதான் நம்மளுடைய லைஃப் ஸ்மூத் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி யாருமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்து டேபிள்ல நம்ம ஹீரோட அப்பா ஜாலியா உட்காந்து இந்த டீச்சர் கூட கடலையை போட்டுக்கிட்டு இருக்க, பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாருங்க. இவங்க யாரு நீங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இவங்க என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றாரு. எனிவே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அவங்க அப்பா கால்லயும் டீச்சர் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, எப்படியாவது இந்த டீச்சர் கூட நம்ம அப்பாவை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீச்சர் ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோணுச்சுன்னா சிகரெட் அடிப்பாங்க, தோணுச்சுன்னா குடிப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டு போதையில இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் மாமாவும் சேர்ந்து நம்ம ஹீரோட அப்பாவை பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பார்க்ல மீட் பண்ணுவாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காவி கலர் துண்டை போட்டுக்கிட்டு பார்க்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய கப்புள்ஸையும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களையும் சில பேர் வம்பெழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில ஹீரோட அப்பாவையும் இந்த டீச்சரையும் கூட வம்பெழுப்பாங்க. பேசிக்கா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நம்ம கேலண்டர்ல ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க எதுக்காக வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கீங்க, புருஷன் பொண்டாட்டினா கொண்டாடலாம், நீங்களாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஆன்மீக ரீதியா இருக்கு அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு சில எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்பாங்க. அப்படி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும்போது மறைச்சு வச்சிருந்த போன்ல இவங்களை கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போட்டு அது பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சிருங்க. சில பேர் அதை பாசிட்டிவா பார்ப்பாங்க, சில பேர் அதை நெகட்டிவா பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோடைய மாமியார் வீட்ல அது நெகட்டிவா தான் போய் முடியுது. இந்த மாதிரி ஒரு லேடி கூட தான் ஹீரோடைய அப்பா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய அப்பா, மாமா, ஹீரோ எல்லாரும் ஸ்வீட் எடுத்துட்டு வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பா பயங்கரமா மிரட்டி விட்டுருவாருங்க. உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கணும், 2வது கல்யாணத்துக்கு கூட நாங்க ஓகேன்னு சொன்னோம், அதுக்காக யார் வேணாலும் வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவீங்களா? அந்த லேடி தம் அடிக்குது, குடிக்குது, இப்படி நாங்க எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இப்படி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லங்க அவங்க ஒரு டீச்சர், அவங்க ஒரு என்ஜிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய அப்பா இப்ப ஒரு முட்டுக்கட்டையை போடுறாருங்க. எனக்கு அந்த லேடியை பிடிக்கல, அந்த லேடி உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் இப்ப ரெடியா இருக்கேன் என் பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. உங்க வீட்டுல பெண்கள் இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா இனிமேல் நீங்க அந்த லேடியை பாக்குறதோ பழகிறதோ வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா டீச்சர் மேல காதல் வயப்பட்டுட்டாங்க. சும்மா வேணும்னா வரதுக்கும் போனா போறதுக்கும் காதல் ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது இல்லையா, இவங்க மனசார அவங்கள காதலிச்சுட்டாங்க. இப்ப ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவை ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசுறாரு இல்லையா, ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோனுடைய அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னோட அம்மா இறந்து போய் ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க, இப்போ வரைக்கும் எங்க அப்பா செகண்ட் மேரேஜ்லயோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மேலயோ இன்ட்ரெஸ்ட் காட்டுனதே இல்ல, என் பொண்ணுங்களோட போட்டோவை கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கி பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை போய் பொண்ணுங்க விஷயத்துல இப்படி குறை சொல்றதுல நல்லா இல்லைங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல அவர் கேட்டு நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. வழக்கம் போல 3 பேரும் மொட்டை மாடியில ஒன்னா இருக்கும்போது அந்த டீச்சர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. சோ இவங்க பேசக்கூடாது, கட் பண்ணி விடணும்னு சொன்னதுனால நம்ம ஹீரோடைய அப்பா எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அப்பாவும் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. முகத்துல சந்தனம் எல்லாம் பூசுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு வீடியோவை கொண்டாந்து ஹீரோனுடைய அப்பா கிட்ட காட்ட அதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோக்கு போனை போட்டு நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நான் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்றீங்களே அப்படிங்கும் போது போய் கழுவிட்டு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி அந்த வீடியோ பாக்குறாருங்க. அவருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா பேசக்கூடாது பார்க்க கூடாது அப்படின்னு இவங்க சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி சொல்லி இருந்தும் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோவோட அப்பா டீச்சரை போய் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை யார் ஒருத்தங்க ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து அமிச்சிட்டாங்க. ஹீரோ அவங்க அப்பா பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாருங்க. எத்தனை பிரச்சனைகளை தாண்டி நான் கல்யாணம் வரைக்கும் வந்தேன், உன்னால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அத்தோட நிப்பாட்டிக்காம நேரா அந்த டீச்சரை மீட் பண்றதுக்காக இவர் போறாருங்க. டீச்சர் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்களையும் பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாருங்க. எதுக்கு திட்டுற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவர் இந்த வீடியோவை காட்டுறாரு. அப்பதான் ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற விஷயமே தெரிய வருதுங்க. டீச்சர் வீட்டுல இருக்கும்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்டிருக்கும். யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா வீட்டு வாசலே ஒரு நின்னுட்டு இருந்திருப்பாருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்நேரத்துல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோடைய அப்பா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்லுவாருங்க. பையனுடைய திருமணத்துக்காக நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம், ஆனா இப்போ அந்த பொண்ணோட வீட்டுல உங்க கூட பழக கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது அப்படியா நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோடைய அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த டீச்சரே பாத்தீங்கன்னா சரி ஓகே உன் பையனுடைய வாழ்க்கைக்காக நம்ம இனிமேல் மீட் பண்ணிக்க வேண்டாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பதாங்க இன்னொரு ட்விஸ்டையுமே வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட இளமை பருவத்துல ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்திருக்காருங்க. தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரோட அப்பா வந்துட்டு இந்த காதலை ஏத்துக்க கிடையாது, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இந்த டீச்சர் தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க. பட் அதுலயும் இப்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப யோசிக்கிறாருங்க, தன்னுடைய காதல் இம்பார்ட்டன்ட்டா இல்ல தன்னுடைய அப்பாவோட காதல் இம்பார்ட்டன்ட்டான்னு. இத்தனை வருஷமா இவங்க 2 பேருமே ஒரு லோன்லி லைஃபா வாழ்ந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்மளை விட அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாருங்க. இப்ப ஹீரோனுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு. இவ்வளவு நாள் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நாங்க நடந்துக்கிட்டோம், ஆனா இப்போ நாங்க சொல்றோம் உங்க மேலதான் மிஸ்டேக் இருக்குது. நீங்க சொன்னீங்க எங்க வீட்டுல ஒரு பெண் இருந்தாதான் உங்க பொண்ணை கொடுப்பீங்கன்ட்டு. 2வது திருமணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாத அப்பாவை நான் ஃபோர்ஸ் பண்ணி 2வது திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து எல்லாம் செட் ஆகி கைகூடி வர நேரம் பார்த்து அந்த பொண்ணு கூட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேட்டை போட்டீங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டீங்க. நான் கடவுள் மேல ஆணையா சொல்றேன், என்னோட அப்பாக்கு அவங்கள நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் உங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாருங்க. இப்ப நம்ம ஹீரோட அப்பா வழக்கம் போல அவரோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்னடா வளர்ற அப்படின்னு கேட்கும்போது நான் ஆல்ரெடி போய் என்னுடைய காதலியோட அப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு, நீங்க ரெடியாகுங்க, நான் உங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுவாருங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம நேரா அந்த டீச்சரை மீட் பண்றதுக்காக போயிருவாரு. இப்ப இந்த டீச்சர் கேக்குறாங்க நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணணுமா, அது தேவைதானா, வேண்டாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அழுவ ஆரம்பிச்சிருவாருங்க. சின்ன வயசுல இருந்தே அம்மா
பாசம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, என்னை யாரும் வந்து எழுப்புனது கிடையாது, எனக்காக சாப்பாடு ஊட்டி விட்டது கிடையாது, நான் எங்கேயாவது வெளியில போனேன்னா வீட்டு வாசல்ல எனக்காக யாரும் காத்துக்கிட்டு இருந்தது கிடையாது, என் மேல யாரும் பாசம் வச்சதும் கிடையாது, அம்மாவோட அன்பு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க என்னோட வாழ்க்கைக்குள்ள வரணும், என்னோட அம்மாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்டயுமே பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்றாருங்க. டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியவும் வந்துருச்சு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாக்கு தெரிய வந்து ஹீரோனோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவன் எப்படி என் வீட்டுல வந்து இப்படி மிரட்டிட்டு போலாம், என்னோட பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பாருங்க அப்படின்னு சொல்ல ஒரு நபர் பார்த்து அதே டேட்ல அந்த பையன் கல்யாணம் பண்றதுக்கும் ரெடியா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதற்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம டீச்சர் வராங்க. சட்டுன்னு நீங்க முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட மகளை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் யோசனை பண்ணி பாத்தீங்களா, கடமையை செய்யறேன்ற பேர்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்களே வில்லன் ஆயிட்டு இருக்கீங்க, என்னுடைய கேரக்டர் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்க பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்க முதல்ல நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டியாவது விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்க, அப்பதான் நீங்க யாரு அப்படின்னு இவர் கேட்கிறாருங்க. இந்த டீச்சர் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அமெரிக்கால போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்ஜிஓ மூலமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் நானு. ஒரு சின்ன வீடியோ வச்சுக்கிட்டு இவ இப்படித்தான் அப்படின்னு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி என் கேரக்டரை பத்தி தப்பா யோசிச்சது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட வாழ்க்கையும் அழிக்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோனுடைய பாட்டி சொல்றாங்க, எவ்வளவு அன்பான எவ்வளவு டேலண்டான ஒரு மாமியார் வந்து உன் பொண்ணுக்கு கிடைக்கிறதா இருந்தது, அதை போய் நீ தடுக்க பார்த்திருக்கிறியே, இங்க பாரு நான் சொல்றேன் நீ போமா ஹீரோடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, டீச்சர் சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணலங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த விஷயங்களை எல்லாம் மண்டையில போட்டு ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னால இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம், அதனால நான் வந்து என்னோட லைஃபை பார்த்துட்டு போயிடுறேன், நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. பேச்சுலர் ரூம்ல பசங்களா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஹீரோடைய மாமாவும் அப்பாவும் இருப்பாங்க. என்னம்மா நீ இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேட்குறாரு. ஆமா அவங்க வந்து எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேசினாங்க, எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கோமா வேற கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இது புது புது பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றது உங்க கையில தான் இருக்குது, நீங்க தான் போயிட்டு டீச்சர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. போன உடனே அவங்க ஏத்துக்கலங்க, அதையும் இதையும் பேசி ரொம்ப கன்வின்ஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் எல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சரும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப அப்பாக்கும் மகனுக்கும் ஒரே மேடையில பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய சம்மதத்தோட, பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, உறவினர்களுடைய சம்மதத்தோட நல்லபடியா திருமணம் நடந்து முடியுதுங்க. திருமணம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மாமாவை ஆளக்கானங்க, எங்க இவரு போனாரு அப்படின்னு பார்த்தா இவரு பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாருங்க. ஆல்ரெடி உன் ஜாதகத்துல கட்டம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணு செத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட ஜாதகத்துல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் அந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, அதனால பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோவா இவங்க ஹாப்பியா எடுத்துக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.